ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்று ஒரு ஸ்பெஷல் பாய் வீட்டு பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். லாஸ்ட் மட்டும் மிஸ் பண்ணாம பாருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம. அப்போதான் நம்ம எப்படி செய்யறதுன்றது தெரியும். சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் நம்ம டேஸ்ட் எடுத்து கொடுக்குறது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போகலாம். நம்ம வீடியோவுக்கு புதுசாக வந்தவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுதான் சேனல்ல நிறைய சமையல் வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 1/2 கிலோ தான் செய்ய போகிறோம் இன்னைக்கு. அதனால் 1/2 கிலோ சிக்கனை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி மஞ்சளும் சேர்த்து வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, நம்ம எவ்வளோ அளவு சேர்க்குறோமோ அதை பாதியில் சேர்த்துக்குங்க உப்பு. 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் வீட்டில் அரைச்சது. நம்ம கரம் மசாலா தூள் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரோம், போய் பாருங்கள். இப்போது ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சமாக சோம்பு அரைச்சி விழுதியும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சேர்க்கணும். நம்ம 1/2 ஸ்பூன் இதில் சேர்க்குறோம், தாளிப்பில் 1 ஸ்பூன் சேர்க்க போகிறோம். 1/2 ஸ்பூனை மீதி 1/2 ஸ்பூன் தாளிப்பில் சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 கப் அளவு தயிர். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணி வச்சுட்ட பிறகு தாளிச்சிடுங்க. அப்போ தான் நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அதில் இறங்கும். கொஞ்சம் போல் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சிடுங்க. நல்லா அப்போ தான் அந்த சிக்கனில் அந்த ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இறங்கும். சிக்கன் நல்லா வெந்து வர சொல்ல நல்லா இருக்கும். உப்பு மிளகாத்தூள் நல்லா பிடிச்சி வரும். இல்லைன்னா நீங்கள் சிக்கன் தனியாகவே தெரியும், கவுச்சி வாடை அடிக்கும். அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறது. தெரியாதவங்க கூட நம்ம வீடியோ பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் பிரியாணி செய்யலாம். இப்போது 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கோம். 1 கிலோவுக்கு 100 எண்ணெய் சேர்க்கணும். இப்போ நம்ம 50 எண்ணெய் சேர்த்துருக்கோம் 1/2 கிலோங்கிறதால. 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கோம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் போல் 1 கையளவு புதினா, கொத்தமல்லி சேர்த்துருக்கோம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கட் பண்ண வெங்காயம், 2 பச்சை மிளகாய். 1 கிலோவுக்கு 4 பச்சை மிளகாய் சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போது வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் சேர்த்த வெங்காயம் அளவு பார்த்திங்கன்னா 150 கிராம் இருக்கும். இப்போது ஒரு லெமனை ஆஃபாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிட்ட பிறகு, வதக்கிட்ட பிறகு தக்காளி சேர்க்கலாம். தக்காளி 2 தக்காளி அளவு சேர்த்துருக்கோம். ஏன்னா நம்ம விழுதும் சேர்த்துருக்கோனால 2 தக்காளி போதும். பெருசாக இருந்தால் 1 தக்காளியே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க, ஏன்னா நம்ம சிக்கன்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போது நல்லா வதங்க விடுங்க. வதக்கிட்ட பிறகு இப்போது மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா ஆல்ரெடி சிக்கனில் சேர்த்துருக்கோம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் தான் சேர்க்கணும். 1/2 கிலோவுக்கு 1/2 ஸ்பூன் நம்ம சிக்கனில் சேர்த்துருக்கோம். 1/2 ஸ்பூன் இப்போ தாளிப்பில் சேர்க்குறோம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்குறோம், வீட்டில் அரைச்ச கரம் மசாலா. இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம தனியாக ஊற வச்சுருந்த சிக்கனையும் நல்லா சேர்த்து கிளறி விட்டுடலாம். சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க. கிளறிட்ட பிறகு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக விட்டுடலாம். இப்போ தான் சிக்கனில் நல்லா மசாலா இறங்கி வரும். 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 1/2 கப்பு, 1 கப்புக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். இப்போ நம்ம 2 கப் அளவு அரிசி எடுத்ததால் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது மிக்ஸி கழுவுன தண்ணியும் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு அரிசிக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்துருக்கிற அரிசி யூனிட் ரைஸு, அதை 1/2 hour ஊற வச்சு எடுத்துருக்கேன். பாருங்கள், இப்போது நல்ல கொதிநிலை வராமல் நீங்கள் அரிசி சேர்க்காதீங்க. நல்ல கொதிநிலை வந்த பிறகு இப்போ அரிசி சேர்த்துக்கலாம்.
நான் யூனிட் ரைஸு 140 ரூபாய். இந்த அரிசி கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க. இந்த அரிசியை 1/2 hour ஊற வச்சு தண்ணி சுத்தமாக வடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இப்போது அரிசியும் தண்ணியும் ஈவனாக கலந்து சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம மூடி போட்டு அது மேலே ஆவி வெளியில் போகாத அளவுக்கு தண்ணி வச்சுட்டு சிம்மில் வச்சுடுங்க. பிரியாணி ரெடி ஆகிறதுக்கு 20 நிமிஷம் ஆகும். இப்போ 10 நிமிஷம் தான் நம்ம வச்சுருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஈவனாக வந்துச்சு. நம்ம டபுள் கலர் சேர்க்க போகிறோம். மேலே ஒரு கலர் போட்டால் டபுள் கலர் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் அரிசியும் தண்ணியும் ஈவனாக வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஒரு லெமனை 1/2 லெமனை கட் பண்ணி 1/2 சேர்த்துக்கலாம். ஃபுட் கலரை தண்ணியில் கரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு இப்போது விசில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விசில் வர மட்டும் நம்ம சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம். பாருங்கள் ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ ஓசையெல்லாம் அடங்கிட்ட பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஓசை சுத்தமாக அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் நம்மளுடைய பாய் வீட்டு பிரியாணி டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். கொஞ்சம் கூட சாப்பாடு உடையாமல் வந்திருக்கு, உதிரி உதிரியாக. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்கு, அதில் நல்லா மசாலா இறங்கி வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.